நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நமக்கு வந்து 2 கான்ஷியஸ்னஸ் கிடையாது, ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் தான். அதாவது எண்ணங்கள் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா செயல்களும் ஒரு இடத்துலேருந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போது இன்றைக்கி நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து அதை நான் வந்து செஞ்சு முடிக்கணும், அதை நான் வெற்றி அடையணும், அந்த இலக்கை நான் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு ஒரு செயலை செய்ய தொடங்குறேன். ஆனால் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நிறையா தடைகள் வர மாதிரி இருக்குது. என்னால் வந்து தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியல. தடைகள் எல்லாமே ரொம்ப நியாயமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு முயற்சி செய்யும்போது எனக்கு ஒரு 2-3 நாள் உடம்பு சரியில்லாமல் போய் அந்த முயற்சியில் தொடர முடியாமல் போயிடுது. இல்லை வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்ருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போகிறது, நிறையா டிஸ்டர்பன்சஸ் வருது. ஒரு சில நாட்கள் நானே வந்து ஒரு வீடியோ பண்ணலான்னு ரெடி பண்ணும்போது ரொம்ப அதிகமாக சவுண்ட் கேட்கும், அன்றைக்கி அதை வீடியோ பண்ண முடியாமல் போயிடும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அப்படின்னு தள்ளி போடுவேன். அப்போது உங்களோட முயற்சிகளுக்கு நடுவில் நியாயமாக சில தடைகள் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன நினச்சிப்போம், ஓகே நான் முயற்சி செய்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், சூழ்நிலைகள் வந்து என்னை தடுத்துருது சில நேரங்களில். இப்போ நான் நிறைய பேர்த்து கூட பேசும்போது ஏன் வந்து உங்கள் வெற்றிகள் வந்து லேட்டாகுது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணலான்ட்டு, பட் அதில் நிறையா தடைகள், சரியான சப்போர்ட் கிடைக்கல அப்படிம்பாங்க. நம்மளுடைய காரணங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அடிப்படையாக நம்ம மேலே இருக்காது, சூழ்நிலை மேலேயோ இல்லை அடுத்தவங்க மேலேயோ மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப நியாயமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போது ஒரு முயற்சி செய்கிறீங்க, ஒரு 5 நாள் தொடர்ந்து ஜிம் போகிறீங்க, 6வது நாள் லைட்டாக உடம்பு சரியில்லை, உங்களை போக முடியல அப்படின்னா அது நியாயமான காரணமாக நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியாமல் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய முயற்சிகளை தொடங்கி ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே நிறையா தடைகள் வந்தால் அந்த தடைகள் எல்லாமே உங்கள் கான்ஷியஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உருவாக்குற ஒரு பொய்யான பிம்பங்கள் தான். இது நிறைய பேர்னால் ஏற்றுக்க முடியாது. நிறைய பேர் வந்து இதை அப்படி எப்படி நம்ம கான்ஷியஸ் வந்து நம்மளே வேணான்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கான சிம்பிளான காரணம் என்னென்னா, இவ்வளோ வருஷங்களாக அவங்க லைஃப்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முயற்சிக்காத நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ அதை புதுசாக உள்ளே கொண்டு வரும்போது கான்ஷியஸ் வந்து எதுக்கு உங்கள் லைஃப்பை மாற்றுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். லைஃப்பை மாற்றிக்கிட்டா இன்றைக்கி வந்து நம்ம ரெகுலர் ரொட்டீனில் செய்கிற நிறையா செயல்கள் நீ வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். உன்னோட வாழ்க்கையில் நீ பண்ணிகிட்ருக்கிற அந்த விஷயங்கள் புதுசாக ஆட் ஆகும், எஃபர்ட் நிறையா போடணும். ஸோ வாழ்க்கையை மாற்றிக்காதன்னு சொல்லும். இதை கான்ஷியஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு முயற்சி தான் நீங்கள் எடுக்கிற பெரிய பெரிய கோல்ஸ்க்கு உண்டான செயல்களில் தடைகள் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இயற்கையாக தான் நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதியிலே விட்டுட்டு நம்ம அதை மறந்துட்டு ஓகே இன்னொரு 2 மாதம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினைப்போம். இல்லை நிறையா முயற்சிகளை நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு 5 நாள் 10 நாள்லேயே இது முடியாது போல் நினச்சி விட்டுருவோம். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் தானே அதை ஆசைப்பட்டீங்க, நீங்கள் தானே அதை அடையணும்னு நினச்சிங்க, அதுக்கான முயற்சிகள் செய்யும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஏன் ஒரு சின்ன காரணத்தினால இல்லை ஒரு முயற்சியில் வர ஒரு தடையினால் எப்படி உங்கள் சந்தோஷங்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அப்படியே பாதியில் நிறுத்த முடியும்? நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் கான்ஷியஸ் தானே வேண்டான்னு சொல்லுதீங்க. அப்போது இது உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு யோசிங்க. வேணும்னு சொல்கிறீங்க, நீங்களே வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது உங்களுடைய எண்ணம் தான். இயற்கையாக நடக்கிறதெல்லாம் வந்து இங்கே உண்மை கிடையாது. உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுட்டு வெளியே கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நீங்கள் புது முயற்சிகள் எடுக்கும்போது உங்கள் கான்ஷியஸ் நிறைய தடைகள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பக்கட்ட நிலையில், அதாவது உங்கள் முயற்சிகளை தொடங்கி ஒரு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் எந்த தடைகள் வந்தாலும் உங்கள் முயற்சியில் பின்வாங்கக்கூடாது. அதாவது இது எப்படி எடுத்துக்கலான்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது? உடம்பு சரியில்லாமல் அன்றைக்கி நீங்கள் சாப்பிடாமல் இருக்க போகிறீங்களா, இல்லை தூங்காமல் இருக்க போகிறீங்களா? உங்கள் தேவையான செயல், உயிர் வாழ்க்கை தேவையான செயல் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அப்போது உங்கள் இலக்குக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஏன் செய்ய முடியல? இந்த கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. எந்த காரணத்துக்காகவும், என்ன ஒரு இயற்கையான தடையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லைஃப்லேயே பிரச்சனையான ஒரு விஷயம் வந்தாலும் சரி, ஒரு முயற்சியை தொடங்கி ஒரு 2 மாதம் வரைக்கும் அது தோல்வியோ வெற்றியோ தொடர்ந்து செஞ்சு பார்த்துடணும். நான் இந்த எக்ஸாம்பிள் முதல்ல என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறதுல அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு முன்னாடி, ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஏன்னா சரியான சிஸ்டம் இல்லை, சரியான மைக் கிடையாது, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எடிட் பண்ண முடியல, இங்கே சரௌண்டிங்ஸில் ரொம்ப சவுண்டாக இருக்குது, எதையாவது சொல்லி டிலே பண்ணிட்டே இருப்பேன். ஒரு டைமில் வந்து சரி என்ன நடந்தாலும் சரி டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 days நினைக்கிறேன் தொடர்ந்து போட்டேன். எனக்கு எந்த பெருசு எக்யூப்மெண்ட்டோ அதுவும் நான் இது மாற்றவே இல்லை, ஆனால் எல்லாம் பண்ண முடிஞ்சுது. அப்போ என்ன காரணம்னா, உங்கள் கான்ஷியஸ் வந்து உங்களை மறைமுகமாக உங்களோட கரண்ட் ரொட்டீனை மாற்றிக்கிறதுல உடன்பாடு காட்டாது. அப்போது எந்த ஒரு முயற்சி எடுக்கும் போதும் உங்களுக்கு தடைகள் வந்துச்சுன்னா இனிமேல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கான்ஷியஸ் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே விட மாட்டேங்குது
அதுக்காக மட்டும்தான் அந்த இயற்கையான தடைகள்லாம் ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சிகளை வெறும் 10 நாள் 15 நாள் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு, இல்லை ஒரு 1 மாதம் வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு, இல்லை 2 மாதம் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு விட்டுருப்பீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முயற்சிகளை வெறும் 5 நாள் 10 நாள் 15 நாள் இல்லை 1 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ நல்லா முடியலன்னு விட்டுருப்பீங்க இல்லையா? அது எல்லாத்தையும் திரும்ப எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ பெரிய தடைகள் வேணா இருக்கட்டும், இங்கே யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நீ எப்படி போகிற, எப்படி அந்த வழியை நீ சூஸ் பண்ண போகிற எல்லாம் கேட்காது. உங்களுக்கு என்ன வேணும், என்ன இருந்தால் உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், அதை மட்டும் முன்னாடி வச்சுக்கோங்க. இங்கே எந்த ஒரு தடைகளையும் காட்டி இல்லை இயற்கையாக உங்களுக்கு ஏற்படுற தடைகளை காமிச்சு அதை காரணமாக வச்சுக்கிட்டு உங்கள் முயற்சிகளை என்றைக்குமே ஸ்டாப் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அது உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு பொய். நன்றி.